வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். திஸ் இஸ் பிராண்ட் ஆஃப் லக்ஸுரிஸ் ஃபார் ஃபிசிக்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா இந்த ராயல் டைரி ஜெர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எதனால் ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பற்றி தான் நம்ம வந்து ஒரு சுருக்கமாக பேச போகிறோம். எல்லாருக்கும் இது ஒரு மோட்டிவேஷனாக உங்களுக்கு இருக்கணும், ஃபிசிக்ஸ் ஆஸ்பிரியண்ட்டுக்கு முக்கியமாக வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் ரிசர்ச் பார்க்குன்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ரிசர்ச் பார்க்கில் வந்து நம்ம வந்து ரிசர்ச் ஸ்டூடெண்ட்டாக நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். ஒரு ப்ரீவியஸ் இயர்க்கு முன்னாடி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அப்போது நாங்கள் வந்து நம்ம நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த யூனிட்டில் வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன்னா ஹெரோடைனமிக்ஸ்னு சொல்லி ஒரு பிரான்ச்சில் வந்து நான் ஒரு யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது அந்த இடத்துல வந்து நிறையா எக்ஸ்ப்ளோரேஷன் எங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஏரோடைமிக் அந்த ஏரோநாட்டிக்கில் நம்ம பயன்படுத்த இந்த ஏரோப்ளேனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கியர் சிஸ்டம், அந்த பார்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க. அது எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது எல்லாம் பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் அப்ஸ் கம்பெனிஸோடைய சிஇஓக்கள், மேனேஜர்ஸ், எம்டி இவங்க எல்லாருமே அவங்க வந்திருந்தாங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த ஃபாரினர்ஸ் கூட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ரிசர்ச் ஐடியாலஜி அண்ட் ஸ்டார்ட் அப் யூனிட்னு சொன்னிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஐஐடி ரிசர்ச் பார்க்கு நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபிசிக்ஸில் வந்து ரிசர்ச் பண்ணணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது, ஆனால் எப்படி ரிசர்ச் பண்ணணும்னு ஐடியா இல்லாமல் இருக்கேன், ஆனால் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது, அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டுமே நம்மளுடைய டீம் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்கக்கூடாது, எது தேவை எது தேவையில்லைன்னு சொல்லி அவங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டீம் கூட பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக கொண்டு கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் வந்து குறிப்பிடத்தக்கது தான். ஸோ இந்த இமேஜை பார்க்கும்போது சரி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லலான்னு சொல்லி தோணுச்சு. அதனால் வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நீங்களும் நிறைய இடத்துக்கு போகணும், நிறைய இடத்துல வந்து கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணணும், கான்ஃபரன்ஸில் கிடைக்கிற பெனிஃபிட்டை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வந்து நம்ம சேனலுடைய ரீசெண்ட் வீடியோவெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த முயற்சிகளில் நம்ம உத்வேகமாக நம்ம பயணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, ஃபிசிக்ஸ் ரிலேட்டடில் உங்களுக்கு சப்போர்ட் வேணும், இல்லை என்ன பண்ணணும், என்ன பண்ண தெரியாமல் இருக்கீங்க, ஐடியா இல்லாமல் இருக்கணும், நீங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய கெரியர் கைடன்ஸோடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நம்ம 1-to-1 செஷனில் நம்ம மீட் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்தராக அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாலும் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல்லேருந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் ரிசர்ச் எல்லாருமே வந்து நம்ம ஃபிசிக்ஸ் ஆஸ்பிரண்ட் எல்லாருமே வந்து ஃபிசிக்ஸில் படிச்சுட்டு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகணுன்றதில் ஒரு குறிக்கோளோட நோக்கத்துக்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த ராயல் டைரி யூடியூப் சேனல். நானும் அந்த மாதிரி தான் நிறைய இடம் போயிருக்கேன், நிறைய இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். அதிலிருந்து அந்த இடத்துல எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தமிழ் படித்தவங்க, தமிழ் ஸ்டூடெண்ட், தமிழ் வழியில் படிச்சுட்டு வந்தவங்க நிறைய பேர் அங்கே வந்து அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக யாருமே அங்கே பார்க்க முடியல. ஸோ நீங்கள் நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் அந்த இடத்துக்கு போகலாம், நீங்களும் ஒரு மிகப்பெரிய ரிசர்ச் ஸ்காலராக ஆகலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.